அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரூஃபியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரூஃபியா ரெசிபியில் பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, புரோட்டா, நானுக்கு ரொம்ப தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கணும். பன்னீரை சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து பன்னீரோடு புரட்டிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பன்னீரை ஒன்று ஒன்றா போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மசாலாவில் சேர்க்க 5 முந்திரியை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் பட்டரை போட்டு ஒரு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன உடனே நறுக்கின 3 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கலந்த மிளகாத்தூள். நான் தனியாத்தூள் இல்லாதனால இந்த பொடியை சேர்த்துருக்கேன். பொடியை நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின உடனே 1/4 கப் தயிர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அஞ்சு முந்திரி பருப்பை அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா பதம் வந்த உடனே ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்து 5 நிமிடம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனுக்கு அமுக்குங்க.